கொடுத்தா நானாச்சும் பார்த்துட்டு வந்துருப்பாங்க. அவ வருவாங்க சார், வீடு அவளுக்கு பிங்க் கலர் ரூம் என்ன சொல்லிட்டு அவளுக்காக தான் வீடு எல்லாம் கட்டிட்டு இருக்கும். என் குழந்தை அம்மான்னு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது, எத்தனை மாசம் ஆகுது தெரியுமா சார்? என் கண்ணுல கூட காட்டல சார். அவன் கேட்டேன், குழந்தைய காட்டு, குழந்தைய அட்லீஸ்ட் நீ ஒரு 3 நாள் வச்சுக்கோ, நான் ஒரு 4 நாள், சரி உனக்கும் அந்த கஷ்டம் இருக்கும், நான் தான் இல்ல, அட்லீஸ்ட் குழந்தையாச்சும் உன் கூட இருக்கட்டுமே அப்படின்னு தான் சார் நான் இருந்தேன். நான் ஒன்னும் அவன்கிட்ட காட்டாமலாம் கிடையாது. கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு. பண்ணதுல இருந்தே கொடுமை தான், என்ன ஃபுல்லா சித்திரவதை தான். குழந்தைக்காக தான் ஒவ்வொரு நாள் நான் பொறுத்துன்னு இருந்தேன். அவன் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். நான் வேணாம் அப்படின்னு 1 வருஷம் ஆக போகுது, 1 வருஷம் ஆயிடுச்சு. வெளியே வந்துட்டேன். பாப்பா என்கிட்ட தான் இருந்தா. ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, கூட்டின்னு போயிட்டான் பாப்பாவை. அவங்க அம்மா சேர்ந்து அவங்க அக்கா வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் டெய்லி நைட் ஆனா வீட்டுக்கிட்ட வந்து ஒரே சண்டை. அந்த ரவுடிய கூட்டின்னு வந்து இந்த ரவுடிய கூட்டின்னு வந்து குழந்தைய காட்டவே இல்லை சார். கடைசி வரைக்கும் என் கண்ணு குழந்தைய காட்டல. நானும் ஒவ்வொரு நாள் போன் பண்ணி கேட்பேன், அட்லீஸ்ட் பாப்பா வாய்ஸ் ஆச்சு நான் கேட்கிறேன், ஒரு வீடியோ கால் ஆச்சு பண்ணுன்னு. என் டிவோர்ஸும் அப்ளை பண்ணிட்டேன். என்னைக்கு குழந்தை உன்கிட்ட வருதோ அன்னைக்கு நானும் பாப்பாவும் செத்துருவோம் அப்படின்னா அதையும் நான் ஆள்ல போட்டேன். சரி பாப்பா நல்லா இருந்தா போதும். இப்படி பண்ணிட்டான். 3.5 இன்ச்சுக்கு அடுத்திருக்கான் நான் குழந்தை. 3 இன்ச்சு என்ன சார், 6 வயசு தான். 4 மாசம் யாரோ மாதிரி 3வது மனுஷன் மாதிரி ஸ்கூல்ல நின்று தூரமா நின்று பார்த்துட்டு வருவேன். எத்தனையோ சான்ஸ் கொடுத்த அந்த குழந்தைக்காக. சரி வாழ்ந்துட்டு போனோம். நைட் ஆனா போட்டு அடிக்கிறது, 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டு அடிக்கிறது. அப்புறம் வந்து காலில் விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்பான். சரி மன்னிச்சிரு, குழந்தை இருக்காளே வாழ்ந்துட்டு போலாம், நான் வாழ்ந்துட்டு போனேன். அப்புறம் பார்த்தா கேரக்டரே சரியில்லை. எனக்கு அது வேணாம், லைஃபே வேணாம் சொல்லிட்டு குழந்தைய கூட்டின்னு வந்துட்டேன் நானு. அவன் நல்லா இருப்பான் தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அவன் நிம்மதியா இருக்கணும், நல்லா படிக்கணும், டார்ச்சர் அனுபவிக்க வேணாம். அவன் எவ்வளவு மென்டலா எவ்வளவு டிஸ்டர்பா இருப்பான் அங்க இருக்கும்போது. அதனாலதான் நான் முடிவு எடுத்தேன், அவன் வேணாம் சரியில்லை வந்துடலாம் அப்படின்னு. கழிச்சு என் குழந்தை அம்மான்னு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது, எத்தனை மாசம் ஆகுது தெரியுமா சார்? என் கண்ணுல கூட காட்டல சார். அவன் அம்மா கிட்ட தானே சொன்ன, என் கிட்ட தானே சொன்ன கேட்டேன், குழந்தைய காட்டு, குழந்தைய அட்லீஸ்ட் நீ ஒரு 3 நாள் வச்சுக்கோ, நான் ஒரு 4 நாள், சரி உனக்கும் அந்த கஷ்டம் இருக்கும், நான் தான் இல்ல, அட்லீஸ்ட் குழந்தையாச்சும் உன் கூட இருக்கட்டுமே அப்படின்னு தான் சார் நான் இருந்தேன். நான் ஒன்னும் அவன்கிட்ட காட்டாமலாம் கிடையாது. குழந்தையே வச்சுக்குவேன், நானே வச்சுக்குவேன். 2 பேருக்கிட்டயுமே இருக்கட்டும் குழந்தை. அவளுக்கு அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும். நான் இவ்வளவு அமைதியா இருந்தேன், எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தேன். சைக்கோ கடைசியில என் குழந்தைய எப்படி கொண்டுட்டாச்சு, மனசாச்சு இல்ல. அவன மாதிரியே தான் சார் இருப்பான், என்ன மாதிரி கூட அவன மாதிரியே தான் இருக்கும். எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல. என் குழந்தைய ஐயோ என் குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஈகோ சரி, அம்மா அப்பா அக்கா மாமா எல்லாரும் இருக்காங்க. நைட் ஆனா வந்து சண்டை போட தெரியுது வீட்டுல. எல்லாருக்குமே தெரியும் எப்படி கத்துவனா சிங்கசிமா. நான் தப்பே பண்ணாதவனா, எனக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்.
அது காலைல வந்து வீட்டுல வந்து பேசலாம்ல. ஈகோ எப்படி பாருங்க, குழந்தைய கூட நான் தரமாட்டேன், நான் சாவடிச்சிருவேன், ஆனா குழந்தை உங்ககிட்ட இருக்க கூடாது. எப்படி பண்ணிருக்கோம் சார்? நானாச்சு என்கிட்ட கொடுத்தா நானாச்சு பாத்து வந்துருப்பேன்ல. அவ வருவான் சார், வீடு அவளுக்கு பிங்க் கலர் ரூம் வேணும் சொல்லிட்டு அவளுக்காக தான் வீடு எல்லாம் கட்டிட்டு இருக்கும். முந்தானத்து கூட சார், முந்தானத்து நைட் இவ்வளவு பெரிய கத்தி அங்க இருக்கிற ஏரியா பசங்க தான் மடக்கி கத்தி எடுத்தாங்க. இந்நேரத்துக்கு நாங்க போயிருக்க வேண்டியது. நான் போயிருந்தா கூட நல்லா இருக்கும் போல. நான் வந்தேன்ல சார், அவன் தப்பு பண்ணா நான் வெளியே வந்தேன். அதுக்கு எங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பி நான் போய் வாழணும் அப்படின்னு. அப்ப கூட நான் யார் பேச்சும் நான் கேட்கல. 4 வாட்டி நான் போனேன். 4 வாட்டி போனேன். ஒவ்வொரு வாட்டி அடிச்சு 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 வெளியே அனுப்புவோம். எப்படி தெரியுமா, அந்த ரிவெஞ்ச் எடுக்கணும். யார்கிட்ட வேணா போ, என்ன வேணா பண்ணு, என்கிட்ட காசு இருக்கு. குடும்பமே அப்படிதான், எங்க கிட்ட காசு இருக்கு, நாங்க பாத்துப்போம். அவங்க அம்மா சொல்லலாம்ல, குழந்தைய போய் விட்டுடா, அதுல ஒரு குழந்தை பேத்து தானே, அம்மா கிட்ட காட்டுடா குழந்தைய. எனக்கு பார்க்கவே இல்லை சார் என் குழந்தைய. அம்மா கூப்பிட்டே சொல்லாது. இப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்ப ஆச்சுன்னு கூட தெரியல சார். காலைல 7 மணிக்கு அவங்க அப்பா கால் பண்ணாரு, இது மாதிரிமா இறந்துட்டாங்க 2 பேரும். அப்படி 2 பேரும் தான் இறந்துட்டாங்க. இவளுக்கு 3 இன்ச்சு அறுத்துருக்காங்க. சாவல எப்படி கொல்ல எப்படி சார் மனசு வரும்? ஒவ்வொரு வாட்டி அடிக்கும் போது யாருமே கேட்க மாட்டாங்க வீட்டுல. அவங்க அம்மா வரட்டும், அப்பா அக்கா யாருமே கேட்க மாட்டாங்க. குழந்தைக்கு அவளுக்காக மட்டும்தான் சார், அவளுக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு வருஷம் அமைதியா இருந்தேன். சரி மாறுவான் குழந்தை இருக்கு. கடைசியில என் குழந்தைய என்னை விட்டு போயிடும். நான் யாருக்காக வாழ, எனக்கு யாரு இருக்கா? 7 வருஷமா அடிப்பா, ஆனா வந்து சொல்ல மாட்டா. குடிச்சிட்டு வந்து அது ட்ரக் அடிக்டடா என்னன்னு எனக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து சாரி கேட்பான். சரி குழந்தை இருக்காது, அது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். காலன்னா வெளியே கூட்டிட்டு போறது, ஜுவல்ஸ் வாங்கி தருது, அப்படி இருப்பான். நைட் ஆனா ஏதோ ஒரு டென்ஷன் வந்து அவங்க அம்மா மேல இருக்கிற டென்ஷன், அக்கா மேல எல்லாத்தையும் வந்து என்கிட்ட காட்டுறது. குழந்தை இருக்காது, என்ன பொறுத்து போனது. என் குழந்தை செத்ததுக்கு காரணமே அந்த குடும்பம் தான். அந்த குடும்பமா நீங்க நியூஸ்ல போடுங்க. அவன் மூஞ்சு, அவங்க அம்மா அப்பா, அந்த ஃபேமிலி எல்லாரையும் நீங்க போடணும். அவனை சும்மா விடாதீங்க. அவனை எவ்வளவு துடிச்சிருக்கோம் என் குழந்தை, சின்ன குழந்தை எவ்வளவு துடிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிகோடெக் தமிழ் சேனல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.